ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சிகப்பு அவலை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். சிகப்பு அவலை நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கேப்பில் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கி 3 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் சிம்மில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி புளிஞ்சு எடுத்து வச்ச அந்த அவளையும் இப்போ சரி கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுருவோம். ரொம்ப கிண்டி விட்டுறக்கூடாது. லைட்டாக ஜென்டிலாக நம்ம கலந்து விடணும். அப்போ தான் இந்த அவல் உடையாமல் உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு அந்த ஸ்டீம்லேயே குக் ஆகிடும். அவ்வளோதான். 2 நிமிஷம் ஆனதும் நம்மளோட ஈஸியான வெஜிடபிள் அவல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஹரிபரி டேயில் கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக கூட இது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.